அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காணொலி எதுக்கு அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் வந்த திரைப்படம் ஹபீபி என்ற திரைப்படம் தமிழகத்தில் நிறைய சகோதரர்கள் அந்த படத்தை என்ன பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க, பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அது ஒரு வாரமாக சர்ச்சையாக இருக்குது. ஒரு சாரார், ஒரு சாரார் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே திரைப்படம் நம்மளுடைய வாழ்வியல் ஆவாது, இஸ்லாத்துக்கும் திரைப்படத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதில் ஏராளமான முரண்பாடுகள் தான் இருக்கிறது அப்படின்றதுதான் கருத்து. நம்மளுடைய கருத்தும் அதுதான். திரைப்படத்தின் மூலமாக இஸ்லாத்துல நல்ல கருத்து சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, நம் திரைப்படத்தில் தூக்கி பிடிக்க முடியாது. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, என்டர்டைன்மெண்ட், பொருளாதாரம், சரிங்களா, ஆபாசம், அது போலதான் இன்னைக்கு அது நிறைய திரைப்படம் அப்படிதான் இருக்கு. ஆனால் இந்த ஹபீபி திரைப்படத்தில் நம்ம பார்த்த வகையில என்ன அப்படின்னு சொன்னா, இது இஸ்லாத்துக்கு தூக்கி பிடிச்ச மாதிரியும் இல்ல, ஆபாசத்தை போட்டு ஆபாசமாகவும் இல்லை. ஆபாசம் இல்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த திரைப்படத்தில் காட்டவில்லை. புரியுதுங்களா? ஏன்னா இஸ்லாமிய குடும்பம் தலையில ஹிஜாப் இல்லாமல் இந்த படத்தில் ஏராளமான சீன்கள் இருக்கு. அதே போல காதல் என்ற சீனும் இந்த திரைப்படத்தில் இருக்கு. பட் இந்த திரைப்படத்தில் என்ன காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழகத்தில் யாரும் காட்டாத ஒன்று, திரைக்கு கொண்டு வராத ஒன்று இந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்டர் பேரெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு ப்ரோமோட் கிடையாது. மக்கள் சிந்தனைக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. இதில் என்ன என்று சொன்னால், 80க்கு முன்னாடி 80இல் தமிழக முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள், அந்த ஒரு வாழ்க்கை நெறியை திரையில் கொண்டு காட்டியிருக்கிறார். அவ்வளவுதான். யாரும் இது வரைக்கும் இந்த முஸ்லிம்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய திருமணம், அவருடைய இஸ்லாமியர்கள் எப்படி எல்லாம் தமிழகத்தில் 80க்கு முன்னாடி இருந்தார். இன்னைக்கு நிறைய மாற்றம். அது எதற்காக மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் கடைசியிலே சொல்றேன், சரிங்களா? ஏராளமான மாற்றங்கள் அந்த திரைப்படத்திலேயே சில மாற்றங்களும் காட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் இந்த படத்தில் காட்டக்கூடிய ஓவரால் விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழக முஸ்லிம்கள் இப்படிதான் பொருளாதார ரீதியாக எப்படி பின்தங்கி இருந்தார்கள், பொருளாதாரத்தை திரட்டுறதுக்காக எப்படி வெளிநாட்டுக்கு போனார்கள், தமிழக முஸ்லிம்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமன் மச்சானாக எப்படி இருந்தார்கள், குடும்பத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு நிலை எப்படி இருந்தது, அதையும் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமா காட்ட வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்த வகையில் இந்த திருமணமாகி பொருளாதாரத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்களே, ஒரு பாட்டு கூட இருக்கு. அந்த பாட்டும் இந்த திரைப்படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கப்பலுக்கு போன மச்சான் கண்ணீர் 2 ஆசை வச்சான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த பாட்டு கேட்காத வீடு இல்லை. 27% மக்கள், தமிழக மக்கள், தமிழகத்து முஸ்லீம்கள் வெளிநாட்டில் தான் அவங்களுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரமே. அனைத்து குடும்பத்திலையும் எப்படி அனைத்தும் சொல்ல முடியாது, 27%க்கு மேல பெரும்பான்மை பேர்கள் இன்னைக்கு வசதி வாய்ப்புகளோட நிறைய இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வளைகுடா தான். இந்த வளைகுடா வெளிநாடுல சவுதி, குவைத்து, பஹ்ரைன், துபாய், இது போல நாடுகள்லாம் போயிட்டு தான் அவங்க பொருளாதாரத்தை பெருக்கிறாங்க. அது எப்படி எல்லாம் போனாங்க, படிப்பில்லாத சமுதாயமா இருக்குதாங்க, படிப்பில பின்தங்கி இருந்தாங்க, அதுக்கு எப்படி எல்லாம் போனாங்கன்றது, அது அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு சில காட்சிகள் அங்க காட்டப்படுகிறது. வெளிநாட்டில் தன் குடும்பத்தை விட்டு, வெளிநாட்டில் 2 வருடம் 3 வருடம், இப்போ நம்ம வருடத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போறோம். நாமளும் இப்போ குவைத்துல தான் இருக்கிறோம், வெளிநாட்டுல தான் இருக்கிறோம், நமக்கு அந்த வலி இருக்கு. அந்த திரைப்படம் பார்க்கும்போது அந்த வலிகள் ஏற்படுகிறது. வெளிநாட்டுல தன்னுடைய குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, பிள்ளைகளுடைய பிறந்த அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாம, வாப்பா அம்மா இறந்தால் அது போய் பார்க்க முடியாம, இன்னைக்கு வசதிகள் இருக்கு, இன்னைக்கு அதுக்கான ஏராளமான சாத்தியங்கள், இன்னைக்கு இறந்து விட்டாலோ, ஒரு திருமணமோ அல்லது குழந்தை பிறந்தாலோ, இன்றைய காலகட்டத்தில் 2026 ஒரு 10 வருடமாக நல்லா செழிப்பாக நல்லா படித்து மக்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் 80க்கு முன்னாடி வெளிநாட்டுடைய வாழ்க்கை போராடுன்னு சொன்னா, அந்த கடிதம் வர்றதுக்கே 1 மாசம் ஆயிரும். இரண்டாவது, அந்த வெளிநாட்டில் செய்தி அவங்களுக்கு பகிர்றதுக்காக அந்த ஆடியோ கேசட் ரெக்கார்டிங் பண்ணி அந்த மனைவிக்கு, அந்த கணவன் அந்த மனைவிக்கு பேசுறதும், மனைவிக்கு அந்த கணவனுக்கு பேசுறதும், அந்த ஆடியோ ரெக்கார்டிங், அந்த காட்சி இந்த மனதை உலுக்க வைக்கிறது, சரிங்களா? இது யதார்த்தமான வெளிநாட்டில் போகக்கூடிய வந்தவர்களுக்கு மட்டும் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த காட்சிகள் யாருமே காட்டல. ஏன்னா சும்மா வந்தோம், நம்மளெல்லாம் பாக்குறாங்களே, வெளிநாட்டில் போனோம்னா வெள்ளையும் ஜெல்லிமா நம்ம சுத்துறது, அது நான் பாக்குறாங்களே, அந்த குடும்பம், அவர்கள் எப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிஞ்சு, பிள்ளைகளை பிரிஞ்சு கஷ்டப்படுறார்கள் அப்படின்ற அந்த வேதனையும் வலியும் அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டுகிறது. இரண்டாவது, இவன் படிக்கும் போதே, நம்ம படிக்கும் போது அப்படிதான் இருந்தது. அட பாயா, நீ படிக்கலாம் பரவாயில்லடா, அவனை பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடலாம், பாஸ்போர்ட் எடுத்துட்டு நீ வெளிநாட்டு போயிருவே அப்படின்னு சொல்லி எங்களை வாத்தியாரெல்லாம், எங்களை படிக்கும் போதே எங்க வாத்தியாரெல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. அப்போ நாங்கெல்லாம் என்னென்ன செய்தோமோ அந்த காலத்தில் 80இல் உள்ளவர்கள் இதுக்கு முன்னாடி செய்திருக்கார்கள், நம்மளும் அது மாதிரி செஞ்சோம். எப்படி 5வது 6வது 7வது படிச்ச உடனே 10வது படிச்ச உடனே என்ன பண்ணணும், உடனே பாஸ்போர்ட் எடு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி, அந்த பாஸ்போர்ட் எடுத்து இவன் மெச்சூர்வா இருக்கணும், அந்த மீசை வரைகிறது, இந்த காட்சிகள்லாம் இந்த வெளிநாட்டில் குடும்பத்தை பிரிஞ்சவர்கள், வெளிநாட்டுக்கு சம்பாதித்தவர்கள், அவர்களுக்கு இந்த ரொம்ப உருக்கமாக இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, காட்டப்பட்டிருக்கிறது.
அதே போல இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் இருக்கு. வெளிநாட்டில் வரும்போது அந்த அம்பாசிடர் கார்ல ஏர்போர்ட்டுக்கு குடும்பத்தோட வந்து ஏத்தி விடுறது, குடும்பத்தோட ரோட்ல வந்து நின்று அனுப்பி வைக்கிறது, வழி அனுப்பி வைக்கிறது, இந்த காட்சிகள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்த வெளிநாட்டில் வந்தவர்களுக்கு நிச்சயமா வந்து அது ஈர்க்கத்தக்கதா இருக்கு. அந்த மாதிரி காட்சி யாரும் எடுக்கலை. இந்த படம் எடுக்கு. நான் இன்னும் அதிகமா சொல்ல போனால் இந்த படத்துக்கான ப்ரோமோட் பண்றணும், மக்கள் இதை பார்க்க போறாங்களோன்னு சொல்லி படத்தை பார்த்து இஸ்லாத்திலே வந்து நம்ம வந்து வளர்க்க போறது கிடையாது. இஸ்லாத்துல வந்து படத்தின் மூலியமா இஸ்லாத்தை வந்து சொல்லவும் முடியாது. சொன்னாலும் அதுல வந்து அந்த அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து எதுவுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, எதுக்குமே ஒரு மேற்கோள் காட்ட முடியாது. சரிங்களா? அதனால வந்து அதுல போயிட்டு நம்மளுடைய நேரங்கள் தான் வீண்வரையும் பொருளாதார வீண்வரையுமாகவும் இன்னும் ஏராளமான தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் நிறைய படத்துல இருக்கிறாங்க. இந்த படத்துல இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி காட்சி தான் இருக்கிறதுனாலதான் பெருவான்மை மக்கள் வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுதான் நமக்கு வந்து விளங்குது நம்ம பார்த்த வகையில. அதே போல வெளிநாட்டில் வரும்போது தன்னுடைய குடும்பத்தார், அண்ணன், தம்பி, மாமா, மச்சன், அத்தை, சித்தி எல்லாருக்கும் வந்து அந்த பொருட்கள் கொண்டு வர்றது, கொடுக்கறது, மனைவிக்கு அது என்ன கொண்டு வருது, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்கிற உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது இஸ்லாமியர்களுக்காக எடுக்கவில்லை. தமிழக முஸ்லீம்கள் எப்படியெல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க, தன் குடும்பத்தை விட்டு எப்படியெல்லாம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த படத்திலையும் வந்து நான் முஸ்லீம்கள் கேட்கறாங்க. நீங்க ஏன் அங்க போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க, இங்கே எங்கேயாவது தொழில் செய்யலாமே, இங்கே எங்கேயாவது நீங்க வந்து சம்பாதிக்கலாமே, ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் போயிட்டீங்க, உங்க பையன் பசங்களே அனுப்பாதீங்க. ஆனால் வாழையடி வாழையாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ, நம்ம வந்துமா நம்ம பிள்ளைங்க வராங்களா, அதே மாதிரிதான் அந்த ஒரு ஹீரோ வராரு, ஹீரோடைய பையனையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த படம் அப்படிதான் வந்து எடுத்து இருக்கு. அதனால வந்து தமிழக முஸ்லிம்கள் எப்படி வந்து பொருளாதாரத்துக்காக வளைகுடாக்கு போனாங்க, அவங்களுடைய பெண்களுடைய மனநிலை என்னவா இருந்தது என்றதெல்லாம் இந்த படத்தில் வந்து சுருக்கமாக காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய சாராம்சம். யாருமே இது வரைக்கும் தமிழகத்துல முஸ்லீம்கள் வெளிநாட்டுக்கு போய் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றாங்க, அந்த பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் என்னென்ன கொண்டு வராங்க, என்னென்ன பண்றாங்க அப்படின்றது வந்து சுருக்கமாக காட்டியிருக்கிறது. இவ்வளவுதான், வேற யாரும் காட்டாத ஒன்றுதான். இதை பாராட்டவோ அல்லது ப்ரமோட் பண்ணவோ அல்ல, இதுதான் இந்த படத்திலே இருக்கக்கூடிய கதை. ஆனால் உண்மையாலுமே என்ன அப்படின்னு சொன்னா, 80க்கு முன்னாடி இருந்தவர்கள் எப்படியெல்லாம் போயிட்டு வெளிநாட்டில் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு போனால் திரும்பி வர முடியாத ஒரு நிலை, தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை, அந்த காட்சிகள் எல்லாம் வந்து உருக்கி இருக்கிறது, உள்ளத்தை உருக்கிறது. இதுதான் உண்மை, யதார்த்தம். எப்படி ஒரு வெளிநாட்டில் போனாலும் அந்த மாதிரி தான் அது காட்டப்பட்டிருக்கிறது. உண்மைதான். அது வெளிநாட்டு தன்னுடைய மனைவி குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு சம்பாரிச்சு வீடு சேர்த்து வீடு கட்டியிருக்காங்களே, அவங்களுக்கு அந்த வலியும் வேதனை தெரியும். சரிங்களா? அந்த வலியும் வேதனை தான் ஒரு கதையாக எடுத்து இருக்கிறார்கள். மற்றபடி ஒன்றும் வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துக்கு தூக்கி பிடித்த மாதிரியோ அல்லது இஸ்லாத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரியோ, இதனால இஸ்லாத்துக்கு வந்து ஏதாவது என்ன கூடுதல் ஏதாவது இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? காசுக்காக பொருளாதாரத்துக்காக அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல, தமிழக முஸ்லீம்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியும், அண்டை வீட்டார்கள் தெரியும். ஆனா யாரும் இது வரைக்கும் கதையா திரைப்படத்தில் கொண்டு வந்ததில்லை. இவர் கொண்டு வந்திருக்கிறார், அவ்வளவுதான், தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. கூடுதலா இங்க நான் சொல்லக்கூடியன்னு சொன்னா, படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் படம் உங்களுக்கு வந்து ப்ரமோட்டுக்காகவும் இல்லை. இதுல இருக்கக்கூடிய கருத்து இதுதான் வந்து ஈர்க்கப்பட்டு இருக்கு தமிழக மக்களுக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க வகையில் இருக்கு. ஏன்னு சொன்னா, அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரும் யாரோ ஒருவர் பட்டு இருப்பார்கள், அவர் பார்த்து இருப்பாங்க. தன்னுடைய அண்ணன் வெளிநாட்டு போயிருப்பாரு, அண்ணி கஷ்டப்படுறது, பிள்ளைங்க கஷ்டப்படுறது, தம்பி போயிருப்பாங்க, தம்பி போனா தம்பி பிள்ளைங்கள் மனைவிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க, காசும் பணம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் அது இருக்கு. வெளிநாட்டில் போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, பணம் காசு வீடு மட்டும் இருந்தா மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வியே அங்க வைக்கிறாங்க. யாரு? அந்த கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி அந்த பெண்மணி அந்த கேள்வி வைக்கும் போது மிகப்பெரிய ஒரு மனசுல வந்து ஒரு ஆழமா பதிய வைக்கிறது. அது வந்து ஒரு சிந்திக்க வைக்கிறது பெண்களுக்கு. இன்றைய இளைஞர்கள் அது சிந்திப்பார்கள், இன்றைய ஆண்கள் வந்து சிந்திப்பார்கள் என்றுதான் நான் யோசிக்கிறேன். வெளிநாட்டில் வந்து குடும்பத்தை விட்டு போறது எது சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த காட்சியெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் முஸ்லீம்கள் வளர்ந்துதான் இன்னைக்கு பெருசா இருக்கிறாங்க அப்படின்றதான் அந்த காட்டப்பட்டது. நன்றி.